வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் பல முறை ஸ்தாபன காங்கிரஸ் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் விட்டுக்கொண்டே இருக்கிறது. நடுநிலையோடு மனசாட்சியோடு நீங்கள் செயல்பட்டால்தான் தமிழகத்திலே ஜனநாயகமும் சுதந்திரமும் பாதுகாக்கப்படும். அப்படியே இல்லாமல் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவே நீங்கள் பணி செய்தால் அது இந்த நாட்டிலே தீவிர இயக்கங்கள் அதிகமாக வளருவதற்கு காரணமாக மாறிவிடும். இப்பொழுது பலமுறை சொல்லியிருக்கிறேன், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்கிற போது உக்ரைன் ரஷ்யாவிலிருந்து பிரிய வேண்டும் என்று பல தீவிர இயக்கங்கள் டென்மார்க்கு, ஹங்கேரி போன்ற 4 சின்ன சின்ன நாடுகள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள இளைஞர்கள் பிரியக்கூடாது என்று போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய டிவி சேனல்கள், பத்திரிகை அதிபர்கள் அனைவருமே உக்ரைன் தனியாக ரஷ்யாவிலிருந்து பிரிய வேண்டும் என்று அதற்கு ஊக்கம் கொடுத்து பாடுபட்டு கொண்டே இருந்தார்கள். இறுதியிலே உக்ரைன் ரஷ்யாவிலிருந்து பிரிந்து விட்டது. அதற்கு காரணம், அது ஒரு கிறிஸ்துவ மதமாக மாற்ற வேண்டும். தனியாக உலகத்திலேயே அதிகமாக கோதுமை விளையக்கூடிய இடம் உக்ரைன் என்ற நோக்கத்திலேயே அதை ஐரோப்பிய நாடுகளுடைய முதலாளிகள், ஆட்சியாளர்கள், அமெரிக்கா உள்பட உக்ரைனை தனியாக பிரிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து ரஷ்யாவிலிருந்து பிரித்து விட்டார்கள். அதனால்தான் அந்த தீவிர எண்ணங்கள் உடைய இடதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து அது பிரிந்த பிறகு இந்த பத்திரிகை அதிபர்கள், டிவி சேனல்களுடைய அதிபர்கள் 16 பேரை ஒரே நேரத்தில் அந்த இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் கொன்று குவித்து விட்டார்கள். இது 2013 நடந்தது. பத்திரிகையில் பெருசாக செய்தி வந்திருக்கிறது. அதே போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். கற்பழிப்பு பற்றியோ, இங்கே ஒரு கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்து ஒருத்தனால், அந்த ஞானசேகரனால் அவன் பயன்படுத்தி அவன் கொண்டு போய் மற்றவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு விட்டு கொண்டு இருக்கிற தொழிலை செய்து கொண்டு இருக்கிறான் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். அதையெல்லாம் எடுத்து சொல்கிறது ஊடகங்களோ பத்திரிகைகளோ பெருசாக செய்வதில்லை. செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்குமார் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய அரசாங்கத்தினுடைய ஆதரவில் அவர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை போலீஸால். செந்தில் பாலாஜி இடி வருவாய்த்துறை இடத்தில் ஒப்படைக்கக்கூடாது என்பதற்காக எவ்வளவு காலமாக ஸ்டாலின் அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எப்போ தீர்ப்பு வருதுன்னு தெரியல. தவறான முறையில் ஞானசேகரம் போன்ற ஆட்கள், நம்முடைய செந்தில் பாலாஜி, அசோக்குமார், ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்கள், பல கொலைகள் நடந்ததெல்லாம் பத்திரிகை ஊடகங்களும் டிவி சேனல்களும் வாட்ஸ்அப் சேனல்களும் எடுத்து மக்கள் இடத்திலே விழிப்பாக காண்பது இல்லை. இப்படியே நீங்கள் சென்னுங்கன்னே இருந்தீங்கன்னா ஊடக அதிபர்கள், பத்திரிகை அதிபர்கள், குறிப்பாக நம்முடைய புதிய தலைமுறை டிவியினுடைய அதிபர்கள், நம்முடைய ஆதன் டிவி, மாதேசு, நம்முடைய முத்தார், இது போன்ற பலர் வருங்காலத்திலே
மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.